ஹலோ நண்பா. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பணம் சம்பாதிக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழையும் பாட்டு அதுக்குன்னு சில பேர் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இதில் எந்த ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டனாக பணம் சம்பாதிக்கான சில கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு 200% கேரண்டி சொல்கிறேன். ஏன்னா இவங்களை பற்றி நான் பார்க்கும்போது, அதாவது இந்த கேரக்டர் உள்ள பர்சன்ஸை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி கீழே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க போகலாம். சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுல கிங்காக இருப்பாங்க, சில பேர் பணம் சம்பாதிக்கல போராக இருப்பாங்க, சில பேர் பணம் சம்பாதிக்கிற ஸ்கில்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்களை பற்றி ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் நிறையவே பிரிச்சிருக்காங்க நம்ம சொசைட்டியில். ஆனால் சில பீப்புள்ஸ் மட்டும் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க மணி மேக்கிங் ஸ்கில்ல. இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா டேனியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டேனியல் சொன்னோன்னா சிங்கம் படத்தில் வர ஆளுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற டேனியல் சிங்கப்பூரில் வாழ்கிற ஒரு ஆள் தாங்க. ஒரு சாதாரண பீப்புள் கூட சொல்லலாம். ஆனால் அந்த ஆள் மணி மேக்கிங் ஸ்கில்ல ஒரு புதுசான ட்ரெண்டே கொண்டு வந்தாரு. தட்ஸ் மீன் பழைய ட்ரெண்ட் தான், அதை அவர் புதுசாக அவரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாற்றிருக்காரு. ஸோ அவரை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேனியல் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த டேனியல் ஒரு மந்திரம் என்னன்னா, ஒருத்தர் போடுற குப்பை இன்னொருத்தருக்கு பொக்கிஷம். இப்பவுமே கொஞ்சம் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஃப்ரீகன்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் போடுற வேஸ்டேஜ்லேருந்து தன்னோட தேவையை நிவர்த்தி பண்ணுவாங்க. அதாவது இப்போ நமக்கு சில காட்டன்ஸ் உபயோகப்படாது, சில எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் நமக்கு யூஸ் ஆக சொல்லி குப்பையில் தூக்கி போடுவோம். இந்த ஃப்ரீகன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குப்பையிலேருந்து அதை சேகரிச்சுட்டு வந்து இவங்க ரீசைக்கிள் பண்ணி தன்னோட யூசேஜுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ இதனால் பணமும் சேவ் ஆகுது, எந்த ஒரு மெட்டீரியலும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால இந்த ஃப்ரீகன்ஸ் நீங்கள் குப்பை பொறுக்கி அந்த மாதிரி மட்டும் நினச்சிடாங்க, காசு செலவு பண்ண முடியாதவங்க மட்டும் நினச்சிடாங்க. இந்த ஃப்ரீகன்ஸ் நிஜமாலேயே பல ஐடி கம்பெனிஸை வேலை பார்க்குறாங்க, சில பல பணக்காரங்களா கூட இருக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட பர்சன்ஸ் கூட இந்த ஃப்ரீகனாக கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீகன் தான் நம்ம டேனியல். இந்த டேனியல் தான் சிங்கப்பூரில் ஃப்ரீகன்ஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. ஏன்னா டேனியல் ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயி கூட சொல்லலாம். சரியா தெரியல, ஆனால் ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அவர்கிட்ட நிறையவே பணம் இருக்கு, எல்லாமே வாங்குற அளவுக்கு. ஆனால் தன்னோட எந்த தேவைக்காகவும் பணத்தை செலவு பண்ணது கிடையாது சொல்றாங்க. எப்படா நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம், எப்படா ஒருத்தன் எதுக்குமே செலவு பண்ணாம இருக்க முடியும், எப்படியாவது சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, துணிக்கு ஏதாவது போட்டு தானே ஆகணும்னு கேட்பீங்க. அதை அவர் எப்படி செலவு பண்றாருன்னா, ரெஸ்டாரண்ட்ல சில பேர் ஆர்டர் பண்ணி பாதி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அந்த ஃபுட்டை இவர் எடுத்து வச்சு சாப்பிடுவாரு தன்னோட 3 வேளை சாப்பாட்டுக்கும். ஸோ சாப்பாடு செலவு அதில் அவர் ஓவர். அடுத்து ட்ரெஸ் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி குப்பை தொட்டிகள், அதாவது நம்ம ஒரு குப்பை தொட்டி மாதிரி ரொம்ப கலீஜா இருக்காது, அந்த ஒரு குப்பை தொட்டி கொஞ்சம் நீட்டா இருக்கும். அந்த குப்பை தொட்டியில போய் தனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து தான் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாரு. ஸோ இந்த குப்பை தொட்டியில் அவருக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த குப்பை தொட்டியில, அதாவது இந்த குப்பையிலேருந்து அவர் என்னெல்லாம் எடுத்திருக்காருன்னா, ஒரு அதே ட்ரெஸ்ஸை காஸ்ட்லியா போடுறவரும் வேஸ்ட்னு சொல்றாரு. இந்த மாதிரி பல வேஸ்டேஜ் நம்ம மனுஷங்க தெரிஞ்சோ தெரியாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுக்காக இப்படி ஒரு வேலையை நான் பண்றேன்னு சொல்லி அவர் பெருமையா சொல்லியிருக்காரு. மணி மேக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் மணியை சேவ் பண்றது. ஸோ இவர் லைஃப்ல இருந்து நம்ம அதாம கத்துக்கணும். ஸோ வாங்க அடுத்த பர்சனை போய் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி அடுத்து பார்க்க போறோம்னா, ஒரு பர்சனை பத்தி தான் பார்க்க போறோம். பர்சன் சொல்றதை விட ஒரு குழந்தைய பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 14 வயசு ஆன ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா வயசோ 14, ஆனா செஞ்ச காரியமும் 30 வயசு ஆள் செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காரு. ஸோ இந்த பையன் செஞ்ச காரியத்தினால வேர்ல்டு லெவலில் நிறைய கான்ஃபரன்ஸில் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு, அதுக்கு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கராக இருக்காரு. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வரை இந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பையன் யார், என்ன செஞ்சா சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஸ். வெறும் 14 வயசு ஆன இந்த பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பையன் பெரு நாட்டை சேர்ந்தவன், அதாவது பெரு கண்ட்ரியை சேர்ந்தவன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு பெருவோட மேப்லாம் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பையன் அப்படி என்னடா பண்ணான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன பண்ணலை அதை தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்பேன். ஏன்னா இந்த பையன் சாதாரணமான ஆள் இல்லை. என்னடா பில்டப்ல ரொம்ப ஓவரா கொடுக்கன்னு கேட்டா, ஆமாங்க, பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த பையன் பண்ணியிருக்கான். அதாவது உலகத்திலேயே, இந்த வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பேங்க், அதாவது ஒரு குழந்தைகள் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் பேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் ஆரம்பித்த பேங்க் தாங்க. அதாவது இந்த பையன் தன்னோட 12வது வயசுலேயே, அதாவது பேங்க் கிரியேட் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ 3000+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்கோட ஒர்த் என்னன்னா 15,000, அதாவது $50,000 அந்த பேங்கோட ஒர்த்துங்க. ஸோ இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பையன் அப்படி எதுக்காக இந்த பேங்க் உருவாக்கலாம், எப்படி இந்த பையன் கிரியேட் பண்ணா, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பையன் பெருவில் இருக்கும்போது இவனுக்கு நிறைய கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. என்ன விஷயம் கேட்டால், அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் நிறையவே பாக்கெட் மணி, யாராவது அலவன்ஸ் தந்திருக்காங்க கையில் காசு. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அது ப்ராப்பர் வேலை
சேமிக்கலை, எல்லாருமே அதை நல்லா செலவழிக்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பையன் அதை பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்களுக்கு சேவிங் ஹேபிட் கொண்டு வரதுனால ஒரு லீகல் சிஸ்டம், அதாவது ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கான். எது தன்னோட 12வது வயசுலேயே பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி தான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கான். டெபாசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லார் கையிலையும் ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருக்கான். தேவைப்படும் போதெல்லாம் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க சொல்லி கையில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிஸ்னஸ் சிஸ்டம் ரொம்ப சக்ஸஸ் ஆகி அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஃபுல்லாக சேவிங் ஹேபிட் கண்ணா ப்ரமோட் பண்ணிட்டு ஸோ பிஸ்னஸும் வேறு லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக 8 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையன் அதோடு நின்னா பரவாயில்ல, இந்த பையன் அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னா என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கொண்டு வந்தான். அதாவது தன்னோட பேங்க்கில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான். என்ன ஸ்கீம்னா, அதாவது குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா, சில்ட்ரன்ஸு, அவன் வயசு பசங்க, அந்த பசங்களாம் ரோட்டில் கிடக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு நிகரான அமௌண்ட்டை அந்த பசங்களுக்கு தருவாங்க. அவங்களோட பேங்க் டெபிட் கார்டு மூலமாக தருவாங்க. ஸோ பார்த்தீங்களாங்க, பசங்களுக்கு சேவிங் ஹேபிட்டு ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆச்சு, என்விரான்மெண்ட் காப்பாற்றுற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய சோஷியபிலிட்டி இருக்கும்போது நமக்குலாம் ஏன் இல்லைன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த பையன் வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த பையன் வயசில் தெருவில் கிரிக்கெட் விளையாடவா இல்லைன்னா தூங்கவா இல்லைனா கேம்ஸ் டிவி பார்க்கவான்னு இருந்தேன். ஆனால் இந்த பையன் தன்னோட 14 வயசுலேயே ஒரு பேங்க் ஓனராக இருக்கான். ஸோ இந்த பையன் பண்ண இந்த சேவை கருதி வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் பல இடத்துல இந்த பையனுக்கு கூப்பிட்டு என்கரேஜ்மெண்ட் அவார்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பையன்ட்ட நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பணம் சம்பாதிக்கிற, அதாவது மணி ஏர்னிங்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த பீப்புளை பற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்த பீப்புள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பர்சன்ஸ், இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கே கூட தோணும். இந்த பிஸ்னஸ் எங்கே இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பேப்பர் தயாரிக்கிற பிஸ்னஸ் வித்தவுட் என்விரான்மெண்ட் டேமேஜ் இல்லாமல். நீங்களே கேட்கலாம், அது எப்படிடா மரத்தை விட்டாமல் எப்படிடா பேப்பர் தயாரிக்க மாட்டோம், அப்போ என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குன்னு என்கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இவங்க பேப்பர் எங்கே தயாரிக்காங்கன்னா எலிஃபென்ட் பூப் அதுலேருந்து தான் தயாரிக்காங்க. பூப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கழிவு. அதாவது எலிஃபெண்டோட யானையோட கழிவுலேருந்து பேப்பர் தயாரிக்காங்க. உடனே நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், எப்படிடா சாத்தியம், இது என்ன இப்படி எடுப்பாங்க, அருவருப்பாக இருக்காரு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. ஸோ இது பின்னாடி ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. ஸோ எலிஃபென்ட் ஒரு நார்மலாக ஒரு வெஜிடேரியன், அதாவது சைவம் சாப்பிட்ற ஒரு அனிமல்றாங்க. ஸோ அந்த அனிமலோட கழிவில் நிறைய ப்ரோட்டீன்ஸும் நிறைய ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லும் அடிக்காது. இது உண்மை, நம்பினாலும் நம்பாட்டியும் இதாங்க உண்மை. அதோட இதில் ஸ்மெல் அடிக்காது, நிறைய ஃபைபர் உண்டு. ஸோ பேப்பர் செய்யறதுக்கான பேசிக் எலமெண்ட் அந்த கழிவில் நிறையவே இருக்குது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதில் பேப்பர் தயாரிக்கணும் ஒரு ஐடியா எடுத்தாங்க. ஸோ எலிஃபென்ட்லேருந்து அந்த கழிவுகளை, அதாவது யானையிட்டேருந்து அந்த கழிவுகள்லாம் எடுத்து சேகரித்து அதை 7 ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு கேரளா ஸ்ரீலங்காலேயே. ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போது 13+ கண்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா. மணி சம்பாதிக்க, அதாவது பணம் சம்பாதிக்கிற முக்கியமான அடுத்த கேரக்டர் என்னன்னா கிரியேட்டிவ் வே. நம்ம ஆர்டினரி வேலை சம்பாதிக்கிறோட ஒரு கிரியேட்டிவ் வேலை சம்பாதிச்சோம்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும், பெருமையாகவும் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மணி ஜீனியஸ் நம்ம வேர்ல்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிற முதல் 3 கொள்கை, பணத்தை சேவ் பண்ணுங்க. அப்போ தாங்க நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா கூட நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா கூட நம்மளால சந்தோஷமாக வாழ முடியாது. அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், அதாவது ஏர்னிங் பண்ணுற ஒவ்வொரு ஏர்னிங்ஸை மித்தவங்களை கொடுமைப்படுத்தாமல் ஏர்ன் பண்ணணும், அதாவது தொந்தரவுப்படுத்தாமல் ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம கையில் அது நிலைக்கும். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் வேலை சம்பாதிச்சு ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது ஜஸ்ட் ட்ரை தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓப்பனாக உங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்போ தாங்க என்னோட அடுத்த வீடியோவில் நான் கரெக்ஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.